ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக சீக்கிரமாக உங்களுக்கு கூட வந்து சேரும். இப்போ பாருங்கள், நம்ம காலையிலே விரிஞ்சிட்டு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே கரெக்டாக இது கார் எடுத்து வந்தாச்சு, நம்ம புது காரு. நான் உன்னை சொல்ல மறந்துட்டேன். என்ன ப்ரோ இது ரெட் கலரில் மேலே கீபோர்டு மாரி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். அது எனக்கு கேட்குது, நீங்கள் கேட்குறது சும்மா தாங்க. அதை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓரத்தில் வரும். உங்களுக்கு எப்படி வரணுமோ அந்தமாரி வச்சுக்கலாம், நவுத்தியும் வச்சுக்கலாம். எனக்கு இந்தமாரி ஓரத்தில் தான் பிடிச்சிருக்கு, அதனால் நான் இங்கே வச்சுட்டேன். ஆஹா, தலை மூஞ்சி முறைக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த பச்சை கலர் மட்டும் நோட் பண்ணுங்கள், எஸ் காயினை மட்டும். இப்போ பாருங்கள், நான் அந்த சீட்டை போடுறேன். PJYNQCQ சீட் ஆக்டிவேட்டர்னு லெஃப்ட் சைடில் வரும் பாருங்கள். ஃபுல்லாக ஆகுது பாருங்கள் காசு. PJYNQCQ இது எழுதி வச்சிங்க. இது சூப்பரான சீட்டு, இது காசு கிடைக்கிற சீட்டு தான். அதே மாதிரியே ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் தான் ரோட்டில் போகணுன்னா அதுக்கும் ஒரு சீட் இருக்குது. அது ஆனால் காட்டுறேன் இருங்க, கொஞ்சம் மெயின் ரோடு சீட்டாக போயிடலாம். இந்த ஜிடிஏ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சானிடைஸ்னால் பிளாக் கலர் ஆட்டை தெரிக்க விடுங்க. நீங்கள் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போயிடலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காமல் போனால் எப்படி? அதுக்குன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ட்ரிங்க்ஸ் இல்லை கைஸ், சாதா ஜூஸு தான். ட்ரிங்க்ஸ் யாரும் பண்ணாதீங்க. இது வேணும் ஜூஸ் தான். நீங்களே பாருங்கள், இதில் சோடா தான் போட்டிருக்கோம். 1 ரூபா தான், பார்த்துங்க. குடிச்சாச்சு, தைரியமாக ஸ்ட்ராங்காக போகிறோம். போயிட்டு அந்த சீட் கோடை போட்டு பாருங்க, ரேஸ் கார் வந்துட்டு போடாமே வந்துடுச்சு. இப்போ நான் முன்னாடி போட்டது தான் போல், முன்னாடி போட்டு வச்சுருந்தேன், அதே வந்துடுச்சு. ட்ரெஸ்ஸு கடை எல்லா கடையுமே இருக்கும். இந்த பாருங்கள், ரேஸ் காராக வருது, எல்லாமே ரேஸ் காராக. இப்போ பாருங்கள், இந்த ரேஸ் கார்லாம் வாவ், இந்த ரேஸ் காரை கூட ஓரளவு தேவலாம். எல்லா ரேஸ் காரையுமே காட்டிக்கிட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் ஒரு தாட்டி ரேஸ் கார்டு போடலாமான்னு யோசிக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ரேஸ் காரெல்லாம் வருது, இதெல்லாம் வராது முன்னெல்லாம், இப்போ தான் வந்துட்டுருக்கு பொறுமையாக. இதெல்லாமா ரேஸ் காருன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பொண்ணுக்குட்டிஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கு. எனக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நான் கொன்றுவேன். அந்த பையன் இருக்கட்டும், கண்ணை கையில் எடுத்தோன்னே ஓடிட்டாங்க பாருங்க கைஸ். அதுதான் முன்னாலவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அப்படியே ஜிடிஏ விளாண்டு வீடியோ போடணுன்ட்டு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரா நீ? இல்லை அந்த கார் நல்லா இருக்கடா. இல்லை எனக்கு வேண்டாம். அட பாவி, இல்லை இருடா ஓடாதடா. அந்த கார் நல்ல கார்டா. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? போங்கடா. இந்த வீடியோ உண்மையிலே லாங்காக தான் போகும் கைஸ், எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரி, இப்போ வாங்க நம்ம நான் ஒரு கடல்கிட்ட ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் நிறையவே காசு இருக்கிறனால இப்போ நான் கடல்கிட்ட இருக்கிற வீடை காட்டுறேங்க உங்களுக்கு. இருங்க, மார்க் வச்சுப்போம். கடலே நீ எங்கிருக்கிறாய், உன்னை தேடி வந்திருக்கிறாய். நல்லா இருக்கா கைஸ் பாட்டு? நான் போய்க்கிறேன்டா. என்னடா தவிக்கிறேன் கலந்துக்கிட்டு. இப்போ பாருங்க, என்ன அவசரம்னே தெரில. இப்போ சண்டாளுக்கு போவான், இவன் தான் முட்டினானே, 2 பேரும் அடிச்சுக்கிறானுவான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? போங்களா. நாடு எதோ நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரில. இது என்ன இடம்னே எனக்கு தெரியாது வேறு. நானே இப்போ தான் ஜிடிஏ விளாட்றேன். யாராவது ஜிடிஏல ஏதாவது ஒரு இடம் தெரியும் ப்ரோ, இந்த இடம் தெரியும், அந்த இடம் தெரியும், நீங்கள் போய் அதை பாருங்கள் அப்படிங்கிறவங்க சொல்லுங்கள் கமெண்டில், அப்போ தான் எனக்கு தெரியும். நீ விடுங்கடா. காலைல கரெக்டாக சன்செட் ஆகிறப்ப போய் பார்த்தா நல்லா இருக்கும். இன்னும் விட மாட்டானுங்க போல. இப்போ பாருங்க, குறுக்கால வரான் பாருங்க. அப்படியே 600 அடிக்க மாட்டான், விடவும் மாட்டான். அட போங்கடா. ஏண்டா பின்னாடி இருக்கீங்கன்னா 6 அடிக்கிறாடா. ஐயோ, கார் ஓட்டுறதுக்குள்ளே போதும் ஆகும். இங்கே சில டைம் வெறி பிடிச்சின்னா வேகமாக வருவானு வேற. ஐயோ போலீஸு. தம்பி வணக்கம்டா, போயிட்டு வா. என்ன இருந்தாலும் போலீஸுக்கு நம்ம ஒரு தண்ணி காமிச்சிடுவோம் கைஸ். அதெல்லாம் சாதா ஆளு. நீங்களாம் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சும்மா கேமு தான் சொல்கிறேன்.
ஐயோ கார் நாசமாக போச்சு. நானும் பீச்சுக்கு போகிற வரைக்கும் இந்த காரை அப்படியே புதுசாகவே எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தேன். நீ எதை இடிச்சிடாதா. ஐயோ சாரிக்கா. ஐயோ என்னடா அது இன்னும் வீடியோ வரல. நாளையோ ரேக்கு பிடிக்க மாட்டியாடா. வந்துருச்சு வீடு. இரா பொடுறா போகலாண்டா பாரு. நம்ம வீட்டுக்கு வாசல்ல நிறைய ரேஸ்கார் நிற்கிது. அவ்வளோதான் வந்தாச்சு. நல்லா இருக்குது கிராஃபிக்ஸ் கொஞ்சம் ஓகே. இதான் நம்ம வீடியோ. கேரேஜை திறந்து பார்ப்பேன் வச்சுருக்கேன். நான் நிப்பாட்டிச்சிருக்கேன். நான் பைக்கலாம் அதே கார் தான் நிப்பாட்டிச்சிருக்கேன். பரவாயில்ல. வீட்டுக்குள்ளே போய் வேணாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் நல்லா இருக்காது. இந்த இவ்வளோ நாள் ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டேன். அதான் ஒரு லாங் வீடியோ போட்டேன் அப்படி இருக்குன்னு நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதான் போட்டேன் கைஸ். வீடியோ அவ்வளோக்கா நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் ஹவுஸ்னு. அடுத்தது நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன். அதையும் காட்டுறேன். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெரிய பில்டிங்கு. யாரா நீங்களாம் சரசரம் மறைஞ்சு போகிறீங்க? சரி இருங்க. நம்ம தூரம் வந்துட்டோம். லைட் ஹவுஸை காமிக்காம போகிறோம் பார்த்தீங்களா? அங்கே அதுக்குள்ளலாம் போனோம். ஆனால் ரொம்ப நாங்கள் படுத்த வேண்டான்னு பார்க்குறேன். அதனால் போயிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு காட்டுறதுக்காக போயிடுறேன். ஆனால் நீங்கள் பார்க்கணும் கைஸ். நான் இவ்வளோ இது பண்ணி கஷ்டப்பட்டு ஏற்றி உங்களுக்காக போட்டு எல்லா மிஷினையும் அழகாக முடிச்சாதான் அப்போ தான் பார்ப்பாங்கன்னு போட்டு கஷ்டப்பட்டு இது பண்ணி நீங்கள் பார்க்காம மட்டும் போயிடாதீங்க. எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குங்க. பாருங்க சூப்பராக இருக்கும். இப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பேன் நான் எப்பயுமே. செம்மையாக இருக்கும் இந்த இடம். நான் எப்பயுமே நடமாட்டமாக இருப்பாங்க. அதனால் எவனையும் ஏற்றிட மட்டும் செய்யவே செய்யாதீங்க இந்த இடத்துல. எப்பயாச்சும் உங்கள் லக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இங்கே நிறைய போலீஸ் இருந்தாலே நான் இங்கே நல்லா ஜாலியாக தண்ணி கட்டிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு உனக்கு மண்ணால் அவ்வளோ சீக்கிரம் வேகமாக வர முடியாதா? நான் ரேஸ் கார் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ பாருங்கள் இந்த பாலத்து மேலே ஏறி போகலான்னு பார்த்தேன். எப்படி போகிறதுன்னு தான் தெரில. சரி நான் அப்புறமா போய் காட்டுறேன். அதனால் ரொம்ப நாள் லேட்டாகும் வேறு. இப்போ நான் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறேன். அது இதோ இருக்கு. பர்கர் ஷாப்பு பக்கத்துலேயே இருக்கும். அப்படியே வந்தாச்சுன்னு அப்படியே பர்கர்னு சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா என் பசிக்கத்தில் அவனுக்கு இந்த கடல்கிட்ட ஒரு பர்கர் ஷாப் வச்சா நல்லா இருக்கும் கைஸ். சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக சுற்றலாம். இல்லை இந்த வீடியோ லாங்கு தான் நான் சொல்கிறேன். இன்னும் ரொம்ப நாளையே பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் லாங்காக போட்டால் பார்க்க மாட்டீங்க கைஸ். அதுதான் கைஸ் பிரச்சனை. இல்லைனா நான் எனக்கு பிரச்சனையே இல்லை. பார்த்துருங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். இதே மாரி தான் எம்மா எப்படியும் இந்த காரை எடுத்துகிட்டு போக முடியாது. ரொம்ப நொறுங்கிட்டு இப்போ அந்த காரை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ரெட் ராசாவை இது மறைஞ்சிட போகுது வேற. நம்ம இதுக்கும் இதை ஏறி உட்காந்துட்டா மறையாது. அந்த கார் மறைஞ்சிடும் நினைக்கிறேன். அப்படிதான். என்னடா கார் இது மாதிரியாக இருக்குது. ஓகே அப்படின்னா இந்த இருக்க பாருங்க அப்பார்ட்மெண்ட் மாரியே இருக்காது. லைட்டாக அந்த ஸ்டைலில் இருந்தது. அவ்வளோதான். நான் உள்ளே போய் பார்க்கல. இப்போ தான் போகிறேனே நான். என்னடா இது மாளிகை மாரியே இருக்கேன்னு பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஒன்றுமே மாறல. எல்லா வீடும் இதே மாதிரி தான் இருக்குது. ஒரு மாடிப்படி கூட இல்லை. ஸ்ரீதேவியில் மாடிப்படி இருக்கும். அதெல்லாம் போங்கடா. சரி வந்தாச்சு. ஒரு பர்கர் சாப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாம் வண்டியா வீடியோ பற்றி எப்போனாலும் வீடியோ வர வாய்ப்பு இருக்குது. ஷார்ட்ஸாக இருந்தாலும் முடிஞ்சால் போட பார்க்குறேன். இல்லே இடிச்சிடாதரா புதுக்காரரா அடி. இதோ இருக்கு கைஸ் பர்கரை போட்டு எப்படி கொலை பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்க மேலே. ஐயோ வண்டி இங்கேயா பார்க் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அதனால் நல்ல பிள்ளை. அப்போ தான் கைஸ் சாப்பிட்டு நிறைவாகவே இருக்கும். கண்ணாமன்னு வண்டி நிறுத்திட்டுலாம் சாப்பிடக்கூடாது. வண்டி நிறுத்திட்டு ஜாலியாக போய் சாப்பிடணும். எங்கடா காணும்? என்ட்ரன்ஸ் இங்கே வைக்கணும்டா. அட போடா. எப்படிலாம் வச்சுருக்கானுங்க பாருங்க. இங்கே வச்சுருக்கானு ஒன்று பிறகு போயிடுவோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாரும். உங்களையும் சொல்கிறேன் இவங்களையும் சொல்கிறேன். மேடம் எனக்கு ஒரு என்ன இது பீஃப் டவரா புதுசாக இருக்கே. இதுனா 3 லேயர் இருக்கு இந்த பர்கரில். இதே கொடுத்துருமா நீ? இதே சாப்பிட்டு ஜாலியாக இருக்கேன். டேபிளில் தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிட முடியாதா?
இது சரியாகவே பொறிக்கல போல் இருக்கு. அவ்வளோதான் போ, இதுக்கு மேலே சாப்பிட்டா நான் குண்டாயிடுவேன். லைட்டாகவே இப்போ குண்டாயிட்டான் போல. ஜிம்முக்கு போகணும். அடுத்த வீடியோவில் வந்து ஜிம்முக்கு போகிற வீடியோலாம் வரும். எனக்கு ரொம்ப லாங்காக எடுத்துடக்கூட. ஏண்டா உள்ளே போகலடா, வெளில தானே போனேன். திரும்பி இந்த அம்புக்குறி வரணுமா? சரி போ. என்ன பண்ணுறானுங்க பாருங்க. இப்போ அந்த வண்டியெல்லாம் மறைஞ்சு போயிருந்தேன்னா சரி கடுப்பாயிடும்டா. என்னக்கடா பரவாயில்ல, நம்ம நிப்பாட்டிச்ச வண்டி மட்டும் இருக்கு பாடி. ஆனால் அதுக்கு பதில் இந்த ரேஸ் கார் சூப்பராக இருக்க மாரி இருக்கு. இதை அட்டாக் போடுறோம். ஓரளவு தேவலாம், அதை விட அதனால இதை எடுத்துக்கலாம். அந்த ரேஸ் கார் தான் சூப்பராக இருக்கும். இந்த போதெல்லாம் ப்ளூ கலரு. அதான் இப்படியே எடுக்கணும்னு பார்க்குறேன், எடுக்க முடியல, ஓடிடுது. நம்ம இன்றைக்கி வந்து கடல் வீட்டிலே தங்கிடலாம். பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் தங்கிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். திரும்பி குறி வைக்கணுமா? குறி வந்து ஜிடிஏ வீடியோ போடணுன்னா பிளாக் கலர் ஆட்டை போட்டு ஜிடிஏ வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லுங்கள். என்ன வீடியோ போடணுமோ அதோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. இரா பொருடா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு கைஸ். நானும் மழை பெய்யறதுனால செம்மையாக இருக்கும்னால வேகமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், என்னடா இப்படி ஹிட் ஆகுது? ஆனால் சேக்கப் சரி செம்மையாக கொடுத்துருவாங்க. புஸ்குங்குது. அதெல்லாம் வந்துட்டோம். இந்த எனக்கு உங்கள்கிட்ட அதை காமிக்காமல் இருக்க முடியலனால அந்த இடத்த, அதனால் எப்படியே காமிக்க முடியலான்னு பார்க்குறேன் உங்களுக்கு. இந்த கார் வேணாம், இந்த கார் எடுத்துப்போம். அது எப்படியா உங்களுக்கு காமிச்சே ஆகணும். ஈரா போய்க்கிறேன்டா. கார் டேமேஜ் ஆகும். ஆனாலும் எல்லாரும் முருகாலே யார் ஏறுறாங்க மாப்பிள்ள. ஆஹா ஏறா அவனால முடியண்டா. உடச்சிட்டு போங்கடா. ஏன்டா எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க வெயிலிக்கெல்லாம்? வண்டி ஏறுறதே கஷ்டப்படுது. நூறாலே உடைக்கணும். அந்த வேலியை உடைச்சிட்டா கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த இடத்த கட்டிடுவேன். உடையாது போலியே. போலீஸ்காரன் வேறு இருக்கா, இல்லைன்னா ஏதாவது ஒரு கார் எடுத்து உடச்சி விட்ருவேன். வா, இந்த காராக இருக்குது. இந்த காரையே எடுத்துகிட்டு போய் உங்கள்கிட்ட காய்ச்சலாம்னு நினைக்கிறேன். போலீஸ்காரன் இருக்கான். போலீஸ்காரன் கொஞ்சம் அந்தாண்ட போனோடனே நம்ம வேலையை பார்த்துட வேண்டியதான். ஓகே, பார்த்துருப்பாங்கப்பா. நீ அப்படி உடனே சார் வரும் பாருங்க. சொல்லலை எப்படி என் வண்டியை விட்டு வெளில இருக்கதான் பார்ப்பான். ஆனால் விடக்கூடாது, காசு பிடிங்கிட்டு விடும் வேற. வெளில இருக்கிறதோட வண்டியிலேருந்து பாருங்க நிறைய ஒரு கோர்ஸுக்காக தான் வெயிட் பண்ணி. இந்த கார் தான் எனக்கு பிடிக்குமே. இந்த 2 கார், இந்த ஸ்போர்ட்ஸ் கார் சூப்பராக இருக்கும். இந்த இடமும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க ஸ்போர்ட்ஸ் கார் சூப்பராக இருக்கும். பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கியாடா? சரியாகவே இந்த இடத்த காமிக்க முடியல. பார்த்துங்க, இதுதான் இந்த இடம். நான் நீ வண்டி இறங்கி வரத்துக்குள்ள நான் வட்டாமல் ட்ரில்லுன்னு போயிடும். ஓ, போலீஸ் போயிட்டாங்க கைஸ். இப்போ நாங்கள் ஃபுல்லாகவே அந்த இடத்த காமிக்கிறோம் உங்களுக்கு. பாருங்க இந்த இடத்த செம்மையாக இருக்கும். சும்மா தப்பி தவறியில் ஊச்சிட்டா முடிஞ்சு போச்சு. இவன் என்ன விற்கிறான்? ஏன் நான் சும்மாடா போய் நின்னேன்? என்னடா அது நந்தல்ல அது ஓகே கொடுத்தா என்ன ஆகும்? போங்கடா போயிட்டு வரச்சுங்க. வண்டி ஒரு ரேஸ் ஆகுது. நம்ம கொண்டு போய் நம்ம கேரேஜில் வச்சிருவோம். நல்ல வண்டியாக இருக்கு. இப்போ திரும்பியே எப்படி போடுறதுன்னு தெரியல. மேலே போவோம். இன்னொரு மாரியே மேலே போயிட்டு அப்படியே விட்டு நிற்கணுமா? நான் எப்படி கீழே இறங்குறது? ஓடி இந்த வண்டி மட்டும் வெடிச்சிடக்கூடாதா? ஐயோ, இந்த வண்டி நம்மளே வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கு.
வண்டி என்னடா நொறுங்கிட்டு இவனே வச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. இது பாருங்க, அந்த வண்டியை தூக்கி வெளில போட்டு இந்த வண்டியை உள்ள ஏற்றிடும். சீத்தொர இந்த வண்டி ஒரு மாதிரியாக இருக்கும். 4 பேர் போகிற வண்டி. இதை தூக்கி நம்ம சிஜே வீட்டில் கூட போட்டுடலாம். ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப நேரமாகும். அதனால் இந்த கார் தூக்கி வீட்டுக்குள்ளே போட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்படியே பாருங்கள், இங்கே சன்செட் ஆகிறது. இங்கே சன்னே காணும். முடிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், பாய் பாய், டேக் கேர்.